ஹாய் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவரை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி திருமண நாள், பிறந்த நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் ஒரு அன்பான வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாக குடும்பம் பிள்ளை குட்டிகளோட இருக்கணும். பிள்ளைங்களை புரிஞ்சு நடந்துக்கணும். பிள்ளைங்க அம்மா அப்பாவை புரிஞ்சு நடந்துக்கணும். சொந்த பந்தங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுபோல் பிள்ளைங்கள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பார்த்து பேசி வளர்க்கணும். பிள்ளைங்கள தப்பாக பேசக்கூடாது. அது ஒரு தப்பே பண்ணினாலும் அந்த தப்பை இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, குடும்பம்டா என்ன, சொந்தம்டா என்ன. ஏன்னா பிள்ளைங்களை சொல்லி வளர்க்காட்டினா தன்னால் ஆடு மாடு மாதிரி வளர்ந்து அது பாட்டுக்கு தன்னால் வாழுதுங்க. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா அப்புறம் குழந்தை இல்லாத தாய்மார்கள் கூடிய சீக்கிரத்தில் எல்லா குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை இல்லாத மக்கள் எல்லா பேரும் குழந்தை கொடுக்கணும் கடவுள். அதுக்கப்புறம் இந்த பரீட்சை எழுதி வேலைக்கு போகிறவங்க அவங்களுக்கெல்லாம் பாஸ் ஆகி நல்லா படிக்கணும், வேலை கிடைக்கணும் அப்படின்ற ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வருஷம் 10th பாஸ் பண்ணி ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்க நல்ல ஒரு மனநிலையில் நல்லா படித்து தாய் தகவல் சம்பாரித்து கொடுக்கணும். இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிற பிள்ளைங்க, பார்த்துக்கிட்டு இருக்க பிள்ளைங்க, நான் சொல்கிறேன், முடியாதவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். முடியாதவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். நிறையா இருக்காங்க, நிறையா கஷ்டப்படுற குடும்பம் நிறையா இருக்காங்க. வீடு இருக்குது, வாசம் இருக்குது, பிள்ளை இருக்குது அப்படின்லாம் இருப்பாங்க எல்லா பேரும். இருந்தாலும் தான் என்னை மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, அனாதின்னு சொல்லக்கூடாது, என் பேத்தி பேரங்க இருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் நிறையா இருக்காங்க. ரோட்டில் பார்க்குறவங்களுக்கு ஒரு பசிச்ச சாப்பாடு வாங்கி கொடுங்க, ஒரு தண்ணியை வாங்கி கொடுங்க. சம்பாரித்து எண்ணத்தை தான் அள்ளி கட்டி கொண்டு போக போகிறீங்களா தெரியல. சரிங்களா? இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம குடும்பத்துக்கும் நல்லது, நம்ம வம்சத்துக்கே நல்லது. நம்ம செய்கிற உதவி அவங்களுக்கு காலங்காலமாக சாகந்தட்டிக்கு அது ஒரு வருமானமாக இருக்கணும், சாப்பாடாக இருக்கணும், பட்டினி பசி இல்லாமல் அந்த மாதிரி உதவி பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பேச வந்தேன்னு சொன்னால், இந்த சோசியல் மீடியாவில் வெறும் ஃப்ராடு பித்தலாட்டம் ஏமாத்துறவங்க நிறையா இருக்காங்க. நிறையா என்னடா இந்த ஆயா பயந்துட்டான்னு நினைக்கிறீங்களா? ஆயா பயப்படமான கிடையாது. அச்சம், மடம், நாணம், பயப்பு அப்படின்ட்டுருக்குல்ல, இப்படித்தான் வாழணும் அப்படின்ட்டுருக்கு, எப்படியும் வாழலாம்ன்ருக்கு. ஆனால் இந்த சோசியல் மீடியாவில் ஒரு சிலர் எப்படியாவது வாழ்ந்து காசு சம்பாதிக்கிறாங்க. அது நிலைக்காது உங்களுக்கெல்லாம். சரிங்களா? நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம ஊரை ஏமாற்றி உலையில் போடுறோம்ண்டு, நிலைக்காது. இந்த உதவி செய்கிறீங்களே, அள்ளி 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 கொடுக்குறீங்க, அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க. அடிய கிளவி உனக்கென்னடி நாங்கள் அள்ளி கொடுத்தா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, மனசுக்குள்ளே ஓடுது. நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை. அது யாருக்கு செய்யணும், எப்போ செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்து பண்ணுங்கள். அப்போ தான் அது உங்களுக்கு பெருமையாக செய்கிறவங்களுக்கு பெருமை. சரிங்களா? அது பெருமைன்னு நினைக்காதீங்க. நம்ம கொடுக்குறோம், செய்கிறோம், நம்ம இப்போ உதவி பண்ணுறோம் அப்படின்ட்டு அது செய்ய வேண்டிய இடத்துல செய்யுங்க. நிறையா பேர் நிறையா கஷ்டப்படுறாங்க. சரிங்களா மக்களே? அதுக்கப்புறம் நான் நேற்று போய் ராமேஸ்வரத்துக்கு காலையிலே போயிட்டேன். காலையில் 6 மணி ட்ரெயினுக்கு போனேன். போயிட்டு செல்லலாம் இது பண்ணிட்டேன். இந்த ஒரு பிச்சைக்கார நாய், ஒரு எச்சிக்கலை நாய், யாருன்னே தெரியல, ஏதோ சொல்லி மிரட்டுறான் என்னைய. நான் போடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இது பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு நம்ம வேலையை தான் நம்ம பார்க்கணும். இதை நாய்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பூரா கொலையா மந்திரிக்கா தொங்குது மாங்காய் தொங்குது பலாப்பழத்தை பார்த்துட்டு போடுறாங்க. எப்பா எல்லாம் நீங்கள் இப்போ எனக்கே உதவி பண்ணுறாங்களா? அவங்களாம் என் சொந்தக்காரங்களா? ரத்த சொந்தமாக கிடையாது. எல்லாருக்குமே சொந்தம்தான். யூடியூப்பில் இருக்க எல்லா பேரும் எல்லாருக்கும் சொந்தம்தான். சரிங்களா? அதனால் நல்ல விதமாக பேசுங்க. லைவில் ஆயாட்டம் நல்ல விதமாக பேசுங்க. ஒரு வயசானவங்ககிட்ட ஒரு நல்ல ஆசீர்வாதம் வாங்குங்க. சும்மா ப்ராடு பண்ணிக்கிட்டு 4 டன்னு எருமை மாடுக மாதிரி கறியை வச்சுக்கிட்டு இருக்காங்க. கறியை வச்சுக்கிட்டு
ஏமாற்றிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு திங்கலாம்னு ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள தான் நீங்கள் நம்புகிறீங்க. பூராமே இந்த சோசியல் மீடியாவில் பாதி பேர் கண்டென்ட் தான் பண்ணுறாங்க. சத்தியமாக ஒன்று ஒரு சில விஷயங்கள் உண்மையாக இருக்கலாம், ஆனால் எல்லாமே கண்டென்ட்டு தான். அந்த கத்துறது கதறது சும்மாக்காச்சும் ஏமாத்துறது, இந்த நீலி கண்ணீர் விட்டுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கவங்கள தான் நம்புகிறீங்க. பார்த்து உதவி பண்ணுங்க. சும்மா சும்மா அள்ளி கொடுக்குறீங்க. அப்புறம் அவள் கெட்டவ, இவன் நல்லவல்ல, அவன் நல்லவல்ல, மோசமானவ, ரொம்ப கேரக்டர் சரியில்லை, அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. பொம்பளை பிள்ளைங்கள நான் என்ன சொல்கிறேன், அவள் தேவைக்கு அவள் என்னமோ பண்ணுறா. அவள் தேவைக்கு என்னென்னமோ பண்ணுறா. இது நமக்கு தேவையா? இது நம்மளை கூப்பிட்டாங்களா அவங்க வாண்டு? கிடையாது. ஏன்னா என் லைவில், என்னுடைய வீடியோவில், என்னுடைய ஐடியில் நிறைய பெண்கள் தான் எனக்கு ரொம்ப வரவேற்பு கொடுக்குறாங்க. அது மாதிரி ஆம்பளை பசங்களும் வாங்க, வந்து ஆயாவுக்கு வந்து பாருங்கள். நான் வந்து எதையுமே உண்மையாகத்தான் பேசுவேன். எதுவும் ப்ராடு பேச மாட்டேன், பித்தலாட்டம் பேச மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன். ஐயோ அப்பா எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்க மாட்டேன். கேன்சரால் 2002 பாதிக்கப்பட்டு அவ்வளோ கொடூரத்தில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இந்த முடியெல்லாம் கிடையாது, புருவத்தில் முடி கிடையாது, எந்த முடியும் கிடையாது. கொச்சையாக சொல்லுவாளுங்க, வேற ஒருத்தினா என்ன பேசுவாளுங்க, கொச்சையாக பேசுவாளுங்க. அந்த மாதிரிலாம் நான் பேசலை. முடியே கிடையாதுப்பா. இப்போ எரிச்சு எடுத்தால் எப்படி இருப்பான், அப்படி தான் இருந்தேன். இந்த அழகை கொடுத்த என் தெய்வங்களுக்கு, என் குலசாமி வாழ வந்தம்மா, என் பெருமாள் முருகன், கற்பா பாண்டி, வடநாடு கருப்பேன், எல்லா தெய்வமும், இன்னும் எத்தனை தெய்வம் இருக்கோ அத்தனை தெய்வக்கும் கோடான கோடி வாழ்த்துக்கள். அவங்களுக்கும் வாழ்த்து சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். என் தெய்வங்களே, என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து மீடியாவில் உட்கார வச்சுருக்கேன். இதே மீடியாவில் தான் கேவலமான செத்து பொழைச்சி வந்தேன். ஏன் என்னை வந்து வெறுக்கிறீங்க? என்னை வந்து தப்பாக கமெண்ட் போடுறீங்க. அப்படிலாம் போடாதீங்க. ஒருத்தவங்கள பார்த்தா உடனேயே பிடிக்காது, பார்க்கத்தான் பிடிக்கும். ஆனால் 1.5 டன்னு கொலையா முந்திரிக்காய் வச்சுருக்கவங்கள பூரா உடனே போய் டபக்குன்னு பிடிக்கிறீங்க. அதனால் பொம்பளை பிள்ளைங்களை வந்து அவள் இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணிட்டு போகிறாளுங்க மீடியாவில். அவள் என்னண்டா சம்பாரிச்சிட்டு போகிறான். தேவையில்லை நமக்கு. ப்ராடு பேசுகிறா, பித்ராடு பேசுகிறா, கண்டென்ட் பண்ணுறா, அது வேறு தப்பாக ஒரு 4 செவத்துக்குள்ளே நடக்கிற விஷயத்தை பூரா அச்சிங்கமாக பேசுகிறீங்க. அவளுக்கு தான் லைக்கை போடுறீங்களேடா தங்கங்களா, லைக்கை டப்புன்னு போடுறீங்களே. அது லைக்கு வந்து அதுவும் என்னான்னு தெரியல. மீடியாவில் வந்து லைக்கு வியூவர்ஸ் வருதுன்னா அதுக்கு ஒரு சூட்சுமம் இருக்குது. அது எனக்கு தெரியாது பாதி. சரிங்களா? அந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இதுதான் எங்களுடைய சொர்க்கமான பூமி. சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தமுள்ள வீடு தான், அந்த மாதிரி. சரிங்களா?